Hi guys, welcome to Study with Scarlett YouTube channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா some basic concepts of chemistry class 11 level NCERT chapter full chapter in தமிழ் பார்க்க போறோம். ஓகே, அதுக்கு முன்னாடி இப்போதான் நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா subscribe பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. so that நம்ம சேனல்ல போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலோட டெலிகிராம் பேஜையும் இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல டெய்லி உங்களுக்கு குயிஸ் நடத்துறேன். பட் அது மட்டும் இல்லாம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர்ஸ் என்னென்ன வீடியோ அப்லோட் பண்ணுறோம் அதுக்கான போல்ஸ் எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் நடக்குது. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் டெலிகிராம் சேனல் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். கம்மிங் டு திஸ் சாப்டர் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் கெமிஸ்ட்ரி. இந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும் இது ஈஸியாக டஃப்பான்னு கேட்டிங்கன்னா ஈஸி சாப்டர் தான். பட் கொஷின்ஸ் வந்து இந்த சாப்டரில் ட்ரிக்கியாக இருக்கலாம். ஓகே, பிகாஸ் வந்து இந்த சாப்டரில் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த சாப்டர்ஸ்லேருந்து வர கொஷின்ஸு ஈஸியாக நீங்கள் எடுத்து பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த சாப்டரை நம்ம தெளிவாக நம்ம ஸ்டடி பண்ணிடலாம். தட் இஸ் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா அண்ட் என்னென்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். சும்மா மொத்தமாக சொல்லாத மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக என்ன இருக்கோ அதை மட்டும் தான் சொல்ல போகிறேன். அண்ட் நம்ம முடிஞ்சால் அடுத்த வீடியோவில் இந்த சாப்டருக்கான ஒரு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன லாஸ் எல்லாம் இருக்குது, அதோட டெஃபினிஷன்ஸ் என்ன. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன்ஸ். law of multiple proportion. நீங்கள் வந்து இதை வந்து NCERT புக்கில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் law of multiple proportion? law of multiple proportion இன்ட்ரடியூஸ் பண்ணது ஜான் டால்டன். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் law of conservation of mass. law of conservation of mass which was introduced by Lavoisier. And next coming to law of reciprocal proportions. Reciprocal proportions. Law of reciprocal proportions was introduced by Richter. Next வந்து law of definite or constant proportions. Law of definite or constant proportions which was introduced by Joseph Priest. ஓகே, ஸோ இந்த லாவுக்கான டெஃபினேஷன் படிச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு ஜஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி என்னென்ன லாவுக்கு என்னென்ன டெஃபினேஷனுங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் பார்ப்போம். மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் வந்து லா இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? ஜான் டால்டன். ஆல்ரெடி இட் இஸ் இன்ட்ரடியூஸ் பை ஜான் டால்டன். ஓகே, ஸோ லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன் என்ன? டூ எலிமெண்ட்ஸ் கம்பைன் டு ஃபார்ம் மோர் தேன் ஒன் காம்பவுண்ட். த டிஃபரண்ட் மாஸ் ஆஃப் ஒன் ஆஃப் த எலிமெண்ட் கம்பைன் வித் இன் ஃபிக்ஸட் மாஸ் இஸ் த ரேஷியோ ஆஃப் த சிம்பிள் ஹோல் நம்பர்ஸ். ஓகே, ஸோ வந்து உங்களுக்கு ரெண்டு எலிமெண்ட் இருக்குது A அண்ட் B. அது ரெண்டும் கம்பைன் ஆகி ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அதோட ரேஷியோ, ஓகே, அந்த ப்ராடக்டோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் ஒரு சிம்பிள் ஹோல் நம்பர் ப்ரப்போர்ஷனில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார்பன் ப்ளஸ் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஃப் யூ சேஞ்ச் த குவான்டிட்டி ஆஃப் ஆக்சிஜன் கார்பனே எடுத்தால் நம்மளுக்கு கார்பன் மோனாக்சைடும் கிடைக்கும், கார்பன் டை ஆக்சைடும் கிடைக்கும். இதில் வந்து கார்பன் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஆக்சிஜன் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஆக்சிஜனோட மாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா இதில் 16, இதில் 32. ஸோ இதுக்கு ரெண்டுக்கும் ரேஷியோ எடுத்திங்கன்னா 16:32 இஸ் நத்திங் பட் 1:2. ஸோ இந்த ரேஷியோ வந்து உங்களுக்கு ஹோல் நம்பராக இருக்குது. திஸ் இஸ் லா ஆஃப் மல்டிபிள் ப்ரொபோர்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ். லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மாஸ் விச் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை Lavoisier. Okay, so law of conservation of mass was introduced by Lavoisier. And இந்த law என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா matter can neither be create பண்ணவும் முடியாது, destroy பண்ணவும் முடியாது. Okay, it can be changed to one form. For example பார்த்தீங்கன்னா ஒரு இந்த law சிம்பிளாக சொல்லலாம், mass of total mass of reactants is equal to total mass of products. Okay, அவ்வளோதான். This is all about the conservation of mass. இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா if we take the dissociation of calcium carbonate, it is dissociating into calcium oxide and carbon dioxide. So இது calcium carbonate வந்து 100 gram, calcium oxide பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 40 plus 16 which is 56 gram, and carbon dioxide பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு it is 44 gram, that is 12 plus 32 44 gram. So இந்த 56 44 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா you will get 100 gram. So total mass of the reactants is equal to the total mass of products. Okay, yeah, finish. Next பார்த்தீங்கன்னா law of reciprocal proportions which was introduced by Richter. Okay,
So for example இதை வந்து நம்ம என்ன சொல்லணும்னா elements will be combining with each other. ரெண்டு element combine பண்ணலாம். For example x and y and z, x and z இது எல்லாமே ஒரு triangle formationல combine பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இதோட ratio will be the simplest ratio, simple multiple ratio தான் இருக்கும் உங்களுக்கு. ஒரு multiple ratio, this ratio is a simple multiple ratio. This is reciprocal law of proportion. Next, coming to definite proportion, which was introduced by your Joseph Proust. Joseph Proust. Okay, some compound always contains same elements combined in fixed proportion by mass. Okay, so ஒரு என்ன பார்த்தீங்கன்னா combined formல இருக்கும். For example பார்த்தீங்கன்னா carbon plus oxygen, carbon dioxide. இது வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிடுறது how it can be prepared. And calcium carbonate can be dissociated to form calcium oxide and carbon dioxide. Similarly, sodium bicarbonate and 2HCl பார்த்தீங்கன்னா 2NaCl plus water plus carbon dioxide. இந்த எல்லா இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு வந்து CO2. ஸோ இதில் வந்து உங்களுக்கு என்ன புரியுது, கார்பன் ஒரு கார்பனும் 2 ஆக்சிஜனும் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு 12 அண்ட் 2 ஆக்சிஜன் இருக்குது, which is 32. ஸோ இதோட நீங்கள் ரேஷியோ எடுத்திங்கன்னா 12:32, which is 3:8. ஸோ திஸ் இஸ் a definite proportion. ஒரு definite proportionனாக தான் you can form carbon dioxide. இதே மாதிரி தான். This is definite proportion by Joseph Proust. Okay, yeah. And and Avogadro law உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். What is Avogadro's law? Avogadro's law, the famous Avogadro's law is nothing but equal volume of all gases under same conditions of temperature, pressure contain equal number of moles. அப்படினா என்னன்னா volume is directly proportional to number of moles. This is volume and this is number of moles. And constant என்னதெல்லாம் இருக்கும்னா pressure and temperature should be constant. Pressure and your temperature should be constant. Okay, yeah, fine, முடிஞ்சிச்சு. This is Avogadro's law. Number of molecules. Okay, and next coming to atomic mass unit. Atomic mass unit நம்ம AMU. One atomic mass is nothing but 1/12 of the mass of one carbon atom. 1/12 into mass of one carbon 12 atom. Okay, so இதில் வந்து உங்களுக்கு ஒரு MCQ கேட்கலாம். அட்டாமிக் மாஸ் மெயின்டைன் பண்ணுறது மெஷர் பண்ணுறதுக்கு என்ன ஆட்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னா it is carbon 12 isotope. Okay, yeah. This is all about your atomic mass unit. Okay, then உங்களுக்கு Avogadro number தெரியும் நினைக்கிறேன் 6.022 into 10 to the power 23. Then how to calculate atomic mass, molecular mass, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். Okay, yeah. And mole concept பொறுத்த வரைக்கும் what is mean by one mole? One mole னா என்னது? Okay, மோலுக்கு various definition இருக்கு. 22.4 liter of gas at NTP. Next பார்த்தீங்கன்னா Avogadro number of particles, that is 6.022 into 10 to the power 23 number of particles is called as 1 mole. Next வந்து mass of 1 gram, mass of 1 gram atom of an element. Mass of 1 gram atom of an element. And next 1 gram molecular mass of a compound. 1 gram molecular mass of a compound. This is the definition for 1 mole. Okay, yeah, முடிஞ்சிருச்சு. And coming to the number of moles க்கு இன்னொரு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா number of moles is equal to mass in gram, that is mass divided by molecular mass or atomic mass. Okay, so molecular mass ரெண்டுமே கிராம்ல இருக்குறங்கறத மறந்துடாதீங்க. molecular mass or atomic mass. molecular mass, this is the number of moles கண்டுபிடிக்கிறதுக்கு இதுவும் ஒரு ஃபார்முலா. And then vapor density க்கும் molar mass or molecular mass. Okay, so vapor density க்கும் molecular mass க்கும் என்ன ரிலேஷன் பாருங்க. molecular mass relation. Okay, I will write that separately so that it is easy for you. நான் இப்போ சொல்ற எல்லாத்தையுமே நீங்க ஒரு நோட்ல மென்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா while revising it will be very very useful for you. Okay, so vapor density க்கும் molecular mass க்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா 2 into vapor density is equal to molecular mass. I'm sorry, vapor density is V.
VD is equal to molecular mass. ஸோ இந்த ஃபார்முலா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை படித்து வச்சுக்கோங்க. திஸ் கேன் பி அப்ளைட். இது வந்து டேரெக்டாக கேட்க மாட்டாங்க, வெரி இன்டைரக்ட்லி திஸ் ஃபார்முலா கேன் பி யூஸ்ட். ஓகே, யா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஹவு டு ஃபைண்ட் த ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அன் எலமெண்ட். ஒரு எலமெண்ட்டை ஒரு காம்பவுண்டில் இருந்து அதோட ஈக்குவலண்ட் வெயிட் எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத கேட்காங்க. ஈக்குவலண்ட் வெயிட் ஆஃப் அன் எலமெண்ட் இஸ் நத்திங் பட் weight of element divided by weight of the combined element. Okay, and the element oda weight divided by and the weight and the combined formation la irukla adoda weight in combined form. Okay, so this is all about your equivalent weight. Next வந்து percentage composition. ஒரு element வந்து ஒரு compoundல எவ்வளோ percentage இருக்குங்கிறத கண்டுபிடிக்கணும். percentage compositionக்கு formula என்னன்னு பார்த்தீங்கன்னா, mass of the element in compound, mass of that element அந்த compoundல, for example calcium carbonate ஓட percentage mass கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, அந்த calcium வந்து உங்களுக்கு எவ்வளோ இருக்கு, mass of element divided by அந்த molar mass of compound, அந்த compound ஓட full molar mass of compound into 100%. Okay, so இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, mass of element பொறுத்த வரைக்கும் calcium ஓட mass வந்து 40, molar mass of calcium carbonate 100 into 100. so calcium உங்களுக்கு எத்தனை percentage இருக்கு, 40%. so calcium ஓட percentage composition இதில் உங்களுக்கு 40%. that's it. Okay, then how to calculate your empirical formula எப்படி கண்டுபிடிக்கணும் and molecular formula எப்படி கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் இதை படிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு empirical formula கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதை நான் சால்வ் பண்ணி வேணால் காமிக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ they have given the benzene, glucose கொடுத்துருக்காங்க, கார்போனிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் காம்பவுண்ட்ஸ். அண்ட் ஒரு empirical formula பார்த்தீங்கன்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ they have given the empirical formula how to find how should we find அப்படின்னு கேட்டிருக்காங்க. I'm sorry. ஓகே, ஸோ empirical formula கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. குளுக்கோஸ் இஸ் நத்திங் பட் C6H6O6 அண்ட் இதோட மாலிகுலர் ஃபார்முலா எல்லாமே உங்களுக்கு கொடுத்தாச்சு. C6H6, C6H12O6, H2CO3. ஸோ நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, since it is consuming more space I am writing here. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேபிள் டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கிறத பாருங்கள். they have given you benzene, glucose and carbonic acid. Okay, yeah, so they are asking to find the how to find the molecular formula and empirical formula அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது கொடுத்தாங்கன்னா, ஐம் சாரி ஐ காட் அ லிட்டில் கன்ஃபியூஷன். ஸோ இது மாலிகுலர் ஃபார்முலா. எம்பிரிக்கல் ஃபார்முலானா என்னன்னா, இதுலேருந்து ஜஸ்ட் சிம்பிளிஃபைடு ஃபார்ம். அப்போ வந்து சிம்பிளிஃபைடுனா இது 6 இருக்குது. ஸோ யூ கேன் சிம்பிளிஃபை திஸ் இன்டூ CHன்னு எடுத்துக்கலாம். இதில் என்ன காமனாக இருக்குது, 6, 12 and 6. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், CH2O எழுதிக்கலாம். ஓகே, அண்ட் திஸ் கேன் பி ரிட்டன் அஸ் H2CO3 தான், பிகாஸ் திஸ் கேனாட் பி சிம்பிளிஃபைட் இது. ஓகே, பட் இப்படி கேட்டால் நீங்கள் எழுதிடலாம். பட் இஃப் தே ஹவ் கிவன் த பர்சன்டேஜ் கொடுத்து உங்களுக்கு கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்களேன். எலமெண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் அதோட பர்சன்டேஜ் காம்போசிஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி எம்பிரிக்கல் ஃபார்முலா கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் கார்பன் கொடுத்துருக்காங்க, ஹைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன், அண்ட் பர்சன்டேஜ் இஸ் கிவன் as 54.2, 9.2, 36.6 இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்கள். ஓகே, யா. ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, யூ ஹாவ் டு ஃபைண்ட் ஃபஸ்ட்டு வந்து இதோட அட்டாமிக் மாஸ் என்னங்கிறத கண்டுபிடிங்க. அட்டாமிக் மாஸ் எல்லாத்துக்கும் என்னங்கிறத கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், அட்டாமிக் மாஸ் ஆஃப் கார்பன் இஸ் 12, ஹைட்ரஜன் வந்து உங்களுக்கு 1, ஓகே இட் இஸ் 1, அண்ட் ஆக்சிஜன் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் 16. நெக்ஸ்ட் நீங்கள் மோலார் ரேஷியோனா இந்த பர்சன்டேஜ் டிவைடட் பை அட்டாமிக் மாஸ். ஸோ 54.2 divided by 12 which is equal to 4.5. இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 4.5 வருதா. அண்ட் தென் 9.2 minus divided by 1 is 9.2. 36.6 divided by 16 is nothing but it is 2.3. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு. தென் யூ ஹாவ் டு சிம்பிள் ரேஷியோ எப்படி சிம்பிள் ஆக்கணும்னா, இதில் இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பரை வச்சு டிவைட் பண்ணணும். ஸ்மாலஸ்ட் நம்பர் உங்களுக்கு என்னது 2.3. ஸோ ஸ்மாலஸ்ட் நம்பர் 2.3 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா 4.5 by 2.3. ஓகே, ஜஸ்ட் அப்ராக்சிமேஷன் தான். 4.5 by 2.3 வந்து இட் கேன் பி 2. ஓகே, 2 1 2 4. And 9.2 divided by 2.3 it is
Of course, நீங்கள் இதை simplified form 2 1 2 4 are 8, okay, 4 and this is 1, 2.3 divided by 2.2. okay, so இந்த ரேஷியோ வந்துச்சு. இந்த ரேஷியோ வந்து முடிச்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் அந்த ஒவ்வொரு நம்பருக்கு கீழே, தட் இஸ் அந்த எலிமெண்ட்டுக்கு கீழே இதை நீங்கள் போட்டுடலாம். which means கார்பன் இருக்கா, கார்பனுக்கு பக்கத்தில் C2 அண்ட் ஹைட்ரஜன் இருக்கா, ஹைட்ரஜனுக்கு பக்கத்தில் H4 அண்ட் ஆக்சிஜன் இருக்கா, ஆக்சிஜன் பக்கத்தில் O. ஸோ C2H4O இஸ் த நியூ எம்பிரிக்கல் ஃபார்முலா. ஸோ இந்த காம்பவுண்டோட எம்பிரிக்கல் ஃபார்முலா என்னன்னா இட் இஸ் C2H4O. ஓகே, இந்த கொஸ்டின் கொடுத்ததுக்கு இதை மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா அட்டாமிக் மாஸ் எழுதுங்க 3 இதுக்கு, மேக்ஸிமம் கார்பன் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மோலார் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பர்சன்டேஜையும் இந்த அட்டாமிக் மாஸையும் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணிட்டு இந்த இருக்கிறதுலே ஸ்மாலஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சி இதிலிருந்து எல்லாத்தையும் டிவைட் பண்ணி சிம்பிள் ரேஷியோ கண்டுபிடிச்சி முடிச்சிங்கன்னா எழுதி முடிச்சாச்சு. ஓகே, யூ ஹவ் கம்ப்ளீட்டட். okay, next வந்து you have to know about the concept of limiting reagent. okay, so limiting reagent ங்கற கான்செப்ட் நீங்க தரவா ரீட் பண்ணிக்கோங்க. it's a very easy compound. okay, so limiting reagent concept என்னன்னா ரெண்டு இது இருக்கு. okay, one வந்து fully consumed இருக்கும், fully consumed reagent ஒன்னு இருக்கும், அதுதான் லிமிட்டிங் ரியேஜன்ட்னு சொல்லுவோம். அது போக உங்களுக்கு ஒன்று வந்து கன்சியூம்டு ஃபுல்லாக கன்சியூம்டாக இருக்காது, நாட் ஃபுல்லி கன்சியூம்டாக இருக்கும், அது வந்து எக்ஸஸாக இருக்கும். ஓகே, ஸோ தட் இஸ் நோன் அஸ் எக்ஸஸ் ரியேஜன்ட்னு சொல்லலாம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் லிமிட்டிங் ரியேஜன்ட். நெக்ஸ்ட் கம்மிங் டு மொலாலிட்டி அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மீன் பை மோலாரிட்டி நல்லா பார்த்துக்கோங்க. மோலாலிட்டி. ஓகே, யா. ஸோ மோலாரிட்டியை கேபிட்டல் எம்லையும் மோலாலிட்டியை ஸ்மால் எம்லையும் ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க. ஐ வில் சேஞ்ச் த கலர். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா மோலாரிட்டி இருக்குது, மொலாலிட்டி இருக்குது. ஃபைன். மொலாலிட்டி பொறுத்தவரை மொலாரிட்டி இது உங்களுக்கு நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்கேன். வால்யூம் என்ன, வால்யூம்னாலே எப்படி மெஷர் பண்ணுவீங்க, வில் மெஷர் தட் இன் லிட்டர், ரைட்டா? ஸோ லிட்டி இருக்குது, அப்போ இதில் லிட்டர் இருக்குது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இதில் வந்து பேசிக் கான்செப்ட் என்னென்னா வால்யூமு மாஸ். ஓகே, இதில் லிட்டே இருக்குது, அதனால் லிட்டர் எடுக்கக்கூடாது, தேர்ஃபோர் இங்கே வால்யூம் வரணும் அண்ட் இங்கே மாஸ், அப்படி இன்வர்ஸாக மாற்றிக்கணும். ஓகே, ஸோ உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நீங்கள் இதை விட்டுருங்க. பட் நான் இப்படி படித்தா உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும். தட் இஸ் லிட்டே வரதுனால இங்கே லிட்டர் வரக்கூடாது, தேர்ஃபோர் வால்யூம் வந்து மொலாரிட்டிக்கு போயிடும். ஓகே, மொலாரிட்டிக்கு போயிடும். ஓகே, ஸோ கம்மிங் டு த ஃபார்முலா ஆஃப் மொலாரிட்டி. மொலாரிட்டியோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இட் இஸ் வெரி ஈஸி. தட் இஸ் number of moles divided by volume of the solution in liter. Volume of the solution literல இருக்கணும். இது மொலாலிட்டினா number of moles divided by mass of the solvent in kilogram. okay, ஸோ இங்கே வந்து மாஸ் ஆஃப் த சால்வெண்ட் இன் கிலோகிராம், இது லிட்டர். யூனிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே லிட்டரும் இங்கே கிலோகிராமும் அண்ட் இங்கே வால்யூம் இங்கே மாஸ். இது மொலாரிட்டி, இது மொலாலிட்டி. ஸோ நம்ம ப்ரீஃபாக பார்த்தோம்னா மொலாரிட்டியை we all know that it is number of moles divided by volume. Number of moles na enadhu, it is mass by molecular mass, mass by molecular mass into volume வந்து உங்களுக்கு லிட்டர்ல எழுதணும். ஓகே, ஸோ அவ்வளோதான். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மொலாலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான். மொலாலிட்டிக்கும் இட் இஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை மாஸ் இன் கேஜி. ஸோ மாஸ் இன் கேஜி ஒரு வெயிட் இன் கேஜி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அஃப்கோர்ஸ் த சேம். ஓகே, ஸோ இது கிலோகிராமில் இருக்கணும் வெயிட், அண்ட் இங்கே வால்யூம் வந்து லிட்டரில் இருக்கணும். Next coming to mole fraction. Mole fraction na enna simple ah solna ratio of number of moles of a component of total. Okay, so ஒரு particular ah நிறைய இது இருக்கு, நிறைய component இருக்கு, அதுல ஒரு mole ஓட component. Okay, so for example mole fraction of a solvent is equal to, okay, ஒரு solvent க்கு mole fraction எடுக்கீங்க, இது வந்து நம்ம ஒரு solvent A க்கு எடுக்கீங்க. Okay, we can consider this as XA. The mole fraction of a compound na number of moles of A divided by number of moles of A plus B. அதே மாதிரி mole fraction of B is equal to number of moles of B divided by number of moles of A plus B. Okay, so எந்த இதுக்கு mole fraction எடுக்கீங்களோ அந்த number of moles divided by the total. ரெண்டு இது இருக்கு reactantல. So A க்கு எடுத்தீங்கன்னா number of moles of A divided by number of moles of A plus B. B க்கு எடுத்தீங்கன்னா number of moles. Okay, simple calculation வழி உங்களுக்கு நான் இந்த இதை சொல்லி தரேன் பாருங்க. 1 mole of A and react with 2 mole of B. So இதுக்கு mole fraction பார்த்தீங்கன்னா number of moles of A na 1 and total number of moles is 1 plus 2 is 3, therefore 1 by 3.
and next number of moles of B is 2 and Na plus Nb is 1 plus 2, that is 2 by 3. So 1 by 2 and 2 by 3. And இது சொல்லனா ஒரு mole ஒரு for a solution, for a binary solution, ரெண்டு binary solutionனா ரெண்டு compound இருக்க solutionல mole fraction of A plus mole fraction of B is equal to 1. நீங்க verify கூட பண்ணிக்கோங்க. 1 by 3 plus 2 by 3 is equal to 3 by 3, which is nothing but equal to 1. Okay, so mole fraction of ரெண்டு compound is actually already equal to 1. Okay, fine. So this is all about the mole fraction. Then mass of solute in parts per million. Parts per million பட்சத்தில் நீங்கள் it is nothing but mass of solute divided by mass of solution into 10 to the power 6. This is parts per million. Okay, so parts per million na enna இதை நீங்கள் படிச்சுக்கலாம். And you have to find out molarity இது எப்படி calculate பண்ணுறது, what is the relationship with the density, and what is normality, what is basicity, acidity, இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப important. So normality concept பொறுத்த வரைக்கும் it is nothing but weight divided by equivalent weight divided by equivalent weight into volume in liter. Volume should be in liter. Okay, volume in liter, weight divided by equivalent weight. So this is the formula of normality. இது முடிச்சாச்சா? So this is all about the formulas of some basic concepts of chemistry. இதுதான் இதில் என்னெல்லாம் பார்த்தோம், we have seen the 4 laws of that law, basic chemistry என்னென்ன laws இருக்குது, and we saw what is mole concept na என்ன, and அது போக நம்ம limiting reagent na என்ன, limiting reagent, then we saw that how to calculate the equivalent weight எப்படி calculate பண்ணது, and then we saw about the empirical formula and molecular formula, and then we saw about the what is that your limiting reagent we finished, and then molarity na enna, molality na enna, how to calculate empirical formula, how to calculate molecular formula, the relationship between molecular formula and vapor density, normality na enna, then we saw about the mole fraction எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்கிறேன். எம்பிரிக்கல் ஃபார்முலா molecular formulaங்கிறதுல எம்பிரிக்கல் ஃபார்முலா இஸ் a simplified form of molecular formula. molecular formula இருக்கு, that if we simplify we will get an empirical formula. and அதே மாதிரி what is the relationship between vapor density na 2 into vapor density is equal to the molecular mass. okay, so இதை மறந்துடாதீங்க. and you have to memorize this. ஒரு atomic mass of several elements, கார்பனுக்கு 12, ஆக்சிஜனுக்கு எவ்வளவு 16, and ஹைட்ரஜனுக்கு 1. similarly you have to memorize. okay, yeah. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்டடி வித் ஸ்கார்லெட் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் சேனல்லையும் போய் சேர்ந்துக்கோங்க. உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் பேஸ்ட் பண்ணுறேன். இல்லைனா நீங்கள் ஸ்டடி வித் ஸ்கார்லெட்னு நீங்கள் டெலகிராம் சேனலில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். அதை போய் இது பண்ணிக்கோங்க. ஸோ தட் நம்ம போடுற புது புது கொஸ்டின்ஸ், உங்களுக்கு புதுசு டெய்லி போஸ்ட் பண்ணுற கொஸ்டின்ஸ், வீடியோஸ், அது எல்லாமோட அப்டேட் அண்ட் சஜஷன்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட தான் கேட்டு வீடியோ அப்லோட் பண்ணப்படும். ஓகே, ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.